பிரியமான சகோதரங்களே, இது தவக்காலம். இந்த தவக்காலத்திலே நாங்கள் தவக்காலத்தினுடைய 3 தூண்களாகிய செப, தவ, தான தர்மம் அல்லது ஈகைகளிலே ஈடுபட வேண்டும் என்று திரு அவை எம்மை பணித்திருக்கிறது. அந்த வகையில் இன்று சில்லாலை கதிரை மாதா அன்னை ஆலயத்தில் இயங்குகின்ற சிறார்களின் ஒரு அமைப்பாகிய அங்கமாகிய திருப்பாலத்துவ சபை சிறார்கள் இன்றைய நாளில் மாதகளின் கடற்கரையோரம் அமைந்திருக்கிற லூர்து அன்னை கெபியின் திருச்சிலுவை தியானங்களை சிந்திப்பதற்காக இங்கே நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். ஆகவே இன்றைய சிந்தனைகளை நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள். இவை முழுவதுமாக சிறார்கள் சம்பந்தப்பட்டவை, சிறார்களால் உருவாக்கப்பட்டவை, சிறார்களால் பாடப்படுகிறவை. இவற்றை நீங்களும் கண்டு களியுங்கள், பயனடையுங்கள், இறைவனுடைய ஆசீரை பெறுங்கள். உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இறைவனுடைய அருளும் வல்லமையும் என்றும் நிறைவாக இருப்பதாக. கடவுளின் மனிதம் என்கிற இந்த காணொளியினுடைய நிகழ்வுகளை நீங்கள் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதன் வழி உங்களுடைய ஆன்மீக வாழ்வு வளர்ச்சியடைய, நம்பிக்கையில் நீங்கள் மென்மேலும் ஆழம் பெற இறைவன் அருள் புரிவாராக. நன்றி. தந்தை, மகன், தூயாவியின் பேராலே ஆமேன். உத்தம மனஸ்தாப சபம். என் நிறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்குரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்தேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகின்றேன். உமது அருள் துணையால் நான் மனந்திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கின்றேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக என்மேல் இரக்கமாயிரும். ஆமேன். ஆரம்ப சபம். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலையிலுள்ள ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகின்றோம். புனித மரியாயே, வியாகுல தாயாரே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல இயேசுவின் கண்மணிகளாகிய நாங்களும் சிகரத்தை நோக்கிய இச்சிலுவை பாதையை அவரோடு நடந்து அவர் பாடுகளை தியானித்து ஆண்டவரின் அன்புக்கேற்ற பிள்ளைகளாய் வாழ எமக்காய் திருமகனிடம் மன்றாடும் தாய்மரியே. ஆமேன். உனக்காகவே உனக்காகவே சிலுவை பாடுகள், உனக்காகவே மனம் மாறவே வழிகாட்டவே அழைத்தேன் வராகவே. உனக்காகவே சிலுவை பாடுகள், உனக்காகவே. இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் உம்முடைய அச்சேஷ்ட திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. பாடுகளின் பாதையின் முதலாம் நிலை. இயேசு தீர்ப்பிடப்படுகின்றார். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் என கூறிய இறைமகனுக்கே சிலுவைச்சாவை கொடுத்துவிட்டனர். ஜூதாஸின் முத்தத்தில் ஆரம்பித்த இந்த மீட்பின் யுத்தம் இயேசு தீர்ப்பிடுவதோடு அவரின் பாடுகள் ஆரம்பிக்கின்றது. அன்று பிலாத்து இயேசுவை பார்த்து, உண்மையா, உண்மை என்றால் என்ன என்று கேட்டான். இந்த சுயநல உலகத்தில் நாம் கேட்க வேண்டிய கேள்வி இது. சிறுவர்களாகிய எமக்கு நன்மை எது, தீமை எது, உண்மை எது, பொய்மை எது என்பவற்றை அறிந்து செயற்பட இயேசு நம்மை அழைக்கின்றார். பிறர் நாம் செய்யும் தவறுகளை சுட்டி காட்டும் போது அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இருக்கின்றதா? செபம். எனக்காக மரண தண்டனை ஏற்றுக்கொண்ட இயேசுவே, நாம் செய்யும் சிறு தவறுகளுக்காக எம்மை தீர்ப்பிடும் உறவுகளையும் கல்வி சமூகங்களையும் உம்மிடம் ஒப்படைத்து ஜெபிக்கின்றோம். ஆமேன். சுமத்தி பொய் சாட்சி கூறி மரணத்தை பரிசாய் தீர்ப்பிட்டாய் நீ.
வலிகளை சுமத்தி பொய்ச்சாட்சி கூறி மரணத்தை பரிசாய் தீர்ப்பிட்டாய் நீ. உனக்காகவே உனக்காகவே சிலுவை பாடுகள் உனக்காகவே. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் உம்முடைய அச்சேஷ்ட திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. பாடுகளின் பாதையில் நிலை 2. இயேசு சிலுவை சுமத்தப்படுகின்றார். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்ற சிலுவை நாயகனை பாருங்கள். கசையடிகளை பெற்று கனதியான சிலுவையை சுமக்க வைத்தனரே யூதர்கள். பொய்க்குற்றம் சுமத்தப்பட்ட உம்மை கன்னத்தில் அடித்து முள்முடி சூட்டி இந்த மீட்பின் பயணத்தை ஆரம்பித்தீர். பாவம் அறியாத இரட்சகர் உனக்காக சிலுவை சாவுக்கு தன்னை கையளித்துள்ளார். யாரும் அறியாத பழி சுமத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். இச்சிறுவயதில் குடும்பத்தில், பாடசாலையில், சமூகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஏளனங்களும் உருவ கேலிகளும் பகை உணர்வு கொண்ட எம் சக மாணவர்களும் எம் மத்தியில் இருக்கலாம். இத்தகைய சந்தர்ப்பங்களில் இயேசுவின் சிலுவை பாதையை எம் இதயத்தில் தியானித்து கொள்வோம். எம்மை படைத்த இறைவனிடம் எம் சோதனைகளையும் துன்பங்களையும் ஒப்புக்கொடுப்போம். செபம். கல்வாரி மலையில் சிலுவை சுமந்த இயேசுவே, எங்கள் வயதில் நாம் சுமக்க வேண்டிய சிலுவைகளை உம் வல்லமையால் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள அருள்தாரும். ஆமேன். பாவங்கள் போக்கி பரிசுத்தமாக்க பார சிலுவை சுமந்தேனே நான். பாவங்கள் போக்கி பரிசுத்தமாக்க பார சிலுவை சுமந்தேனே நான். உனக்காகவே உனக்காகவே சிலுவை பாடுகள் உனக்காகவே. பாடுகளின் பாதையில் 3ஆம் நிலை. இயேசு முதல் முறை குப்புற விழுகிறார். கல்லுமில்லும் கொண்ட கல்வாரி மேலே இரத்தமிடும் வியர்வையின் கண்ணை மறக்க மண்ணை முத்தமிடுகிறார் தேவமகன். இப்பாடுகளின் ஊர்வலத்தில் இயேசு மன உறுதியே இந்நிலையை தியானிங்கள். எம் பாடசாலை வாழ்வை நாம் இயேசுவின் பாதையிலா இல்லை சாத்தானின் பாதையிலா எம் மனித வாழ்வை கொண்டு செல்கின்றோம். பெற்ற தாயை வளர்த்த தந்தையை கவனித்த தாத்தா பாட்டியை நாம் சொல்லாலும் செயலாலும் எப்படி நடத்தியுள்ளோம்? இம்மாய உலகில் போதைக்கும் தீய வழக்கங்களுக்கும் அடிமையாக்கப்பட்டு கொண்டிருக்கும் பாலர்களை கண்முன் கொண்டு வருவோம். தவறான பாதை என தெரிந்தும் சமூக வலைத்தளங்களிலும் காணொலி விளையாட்டுகளிலும் மனங்கள் அடிமையாக்க ஆன்மீக வாழ்வு தொல்லை எனன்றி தொலைத்து வாழும் சிறுவர் சமூகங்கள் விழுந்து கிடக்கும்போது இயேசு விழுகிறார். செபம். கிருபை நிறைந்த இயேசுவே, விழுந்து கிடந்த நீர் எழுந்தது போல சாத்தானின் பிடியில் சிக்கியிருக்கும் சக சிறுவர் சமூகத்தை கருணை கொண்டு காத்தருளும். ஆமேன். சிலுவையின் சுமையால் கால்கள் இடற விழுந்தேன் உனக்காக மனமாறு நீ. சிலுவையின் சுமையால் கால்கள் இடற விழுந்தேன் உனக்காக மனமாறு நீ. உனக்காகவே உனக்காகவே சிலுவை பாடுகள் உனக்காகவே. பாடுகளின் பாதையில் நிலை 4. இயேசு தன் தாயாரை சந்திக்கிறார். தரணியில் தவழும் குழந்தை முதல் தடுமாறும் முதியோர் வரை தாங்குபவள் தாய். 10 மாதம் சுமந்து பெற்று பாலூட்டி சீராட்டி வளர்ப்பவள் அன்னை. குழந்தை பருவங்களிலே கால் தடக்கி நாம் வீழ்ந்தபோது பதறி தவித்து ஓடி வந்து தழுவி முத்தமிட்டு எம்மை தூக்கி எம் அழுகையை நிறுத்தியவள் தாய். பெற்றெடுத்து வாழ்வு தர அவர்கள் பட்ட பாடுகளை நினைத்து பார்ப்போம். எமக்காக எதையும் பாராமல் எங்களுடைய வளர்ச்சிக்காகவும்
எங்களுடைய எதிர்காலத்திற்காகவும் தங்களையே வருத்தி கொண்டு எங்களுடைய மகிழ்ச்சியை தங்களுடைய மகிழ்ச்சியாக பார்த்து கொண்டு பெற்றோருக்காக கீழ்ப்படிந்து அவர்களுடைய செயற்பாட்டில் வாழ்ந்திட உமக்கேற்ப பிள்ளைகளாக வாழ கற்றுக்கொள்ளுவோம். பெற்றோர் பெற்றெடுத்த தெய்வம் என அழைப்பார்கள். செபம். இயேசுவே, எங்களுக்கு தந்த இவ்விலை மதிப்பில்லாத பரிசான பெற்றோரை கண்கலங்காது பாதுகாக்கவும், அவர்களின் வழிகாட்டுதலை ஏற்று நடக்கவும், அவர்களின் பிள்ளைகளாக நாம் என்றும் வாழவும் அருள்தாரும். ஆமென். சேக்காக கதரும் தாயுள்ளம் கண்டு தவித்தேனே மகனே உனக்காக நான். சேக்காக கதரும் தாயுள்ளம் கண்டு தவித்தேனே மகனே உனக்காக நான். உனக்காகவே சிலுவை பாடுகள் உனக்காகவே. பாடுகளின் பாதையில் நிலை 5. சீமோன் இயேசுவுக்கு உதவுகின்றார். விரும்பியோ விரும்பாமலோ செய்யும் உதவிகள் வரலாற்றில் இடம் பிடிக்கும் என்பதற்கு சீமோனின் ஒரு உதவி எடுத்துக்காட்டு. உடலின் தளர்ச்சியால் ஓரடி கூட எடுத்து வைக்க முடியாமல் ஆறுதல் தேடி அலைகிறது கண்கள். காலத்தினால் அவன் செய்த சிறு உதவியை நினைப்போம். எம்முடைய வாழ்வில் எங்களுடைய சிறிய உதவிகளை எதிர்பார்க்கும் எம்முடைய முதியவர்களுக்கு நாம் உதவுகின்றோமாம். சிறியவர்கள் நாங்கள் செய்யும் உதவிகள் இறைவன் முன்னிலையில் பெரிதாகும் என்பதை உணர்ந்து எங்களால் இயன்ற உதவிகளை செய்வதற்கு முனைந்திடுவோம். சீமோனைப் போல உதவி செய்து உம்மை போல நன்றியுணர்வோடு இருக்க கற்றுக்கொள்வோம். பசித்தவனுக்கு உணவு அளிக்கவும், தாகமுள்ளவனுக்கு தண்ணீர் கொடுங்கள், ஆடையில்லாதவனுக்கு ஆடை கொடுங்கள். ஏழைகளின் முகமலர்ச்சியால் இறைவனை காண்போம். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். செபம். இயேசுவே, சிறு பிள்ளைகளாகிய நாங்கள் பிறருக்கு உதவவும் அவர்கள் செய்த உதவியை மறவாது நன்றி உணர்வோடு வாழவும் அருள் தாரும். ஆமென். சேக்காக கதரும் தாயுள்ளம் கண்டு தவித்தேனே மகனே உனக்காக நான். சேக்காக கதரும் தாயுள்ளம் கண்டு தவித்தேனே மகனே உனக்காக நான். உனக்காகவே சிலுவை பாடுகள் உனக்காகவே. பாடுகளின் பாதையில் நிலை 5. சீமோன் இயேசுவுக்கு உதவுகின்றார். விரும்பியோ விரும்பாமலோ செய்யும் உதவிகள் வரலாற்றில் இடம் பிடிக்கும் என்பதற்கு சீமோனின் ஒரு உதவி எடுத்துக்காட்டு. உடலின் தளர்ச்சியால் ஓரடி கூட எடுத்து வைக்க முடியாமல் ஆறுதல் தேடி அலைகிறது கண்கள். காலத்தினால் அவன் செய்த சிறு உதவியை நினைப்போம். எம்முடைய வாழ்வில் எங்களுடைய சிறிய உதவிகளை எதிர்பார்க்கும் எம்முடைய முதியவர்களுக்கு நாம் உதவுகின்றோமாம். சிறியவர்கள் நாங்கள் செய்யும் உதவிகள் இறைவன் முன்னிலையில் பெரிதாகும் என்பதை உணர்ந்து எங்களால் இயன்ற உதவிகளை செய்வதற்கு முனைந்திடுவோம். சீமோனைப் போல உதவி செய்து உம்மை போல நன்றியுணர்வோடு இருக்க கற்றுக்கொள்வோம். பசித்தவனுக்கு உணவு அளிக்கவும், தாகமுள்ளவனுக்கு தண்ணீர் கொடுங்கள், ஆடையில்லாதவனுக்கு ஆடை கொடுங்கள். ஏழைகளின் முகமலர்ச்சியால் இறைவனை காண்போம். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். செபம். இயேசுவே, சிறு பிள்ளைகளாகிய நாங்கள் பிறருக்கு உதவவும் அவர்கள் செய்த உதவியை மறவாது நன்றி உணர்வோடு வாழவும் அருள் தாரும். ஆமென். தன்னலம் கருதா உதவி கரம் நீட்ட என் சிலுவை சுமந்தார் சீமோன் இங்கே. தன்னலம் கருதா உதவி கரம் நீட்ட என் சிலுவை சுமந்தார் சீமோன் இங்கே.
உனக்காகவே உனக்காகவே சிலுவை பாடுகள் உனக்காகவே. பாடுகளின் பாதையில் நிலை 6. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். பார்வையற்றோர்க்கு பார்வை கொடுத்தேன், முடர்களை நடக்க வைத்தேன், ஊமைகளை பேச வைத்தேன். இதோ எனக்கு இழைக்கப்படும் கொடூர கொலைகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்போரில் என்னால் பயன் பெற்றவர்கள் இருப்பார்கள் அல்லவா? அவர்களில் யாருக்கும் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏன் வரவில்லை? போர் வீரர்களிடம் அச்சமா? வீரரெல்லாம் தடுத்து நிறுத்திய போதும் ஓடி வருகிறார் ஒரு பெண். என் கண்களில் நீர் வடிய அவளும் கலங்கி நிற்கிறாள். முகத்தில் இரத்தமும் வியர்வையும் வழிந்தோடிய போது தாமாகவே வந்து முகத்தை துடைக்கிறாள். அவளுடைய தன்னலமற்ற குணம் வெளிப்பட்டது. அவளைப் போல் நாமும் பாடசாலைகளில், பங்குகளில், வீதிகளில் துன்பத்தில் அவதியுறுவோருக்கு நாமவே முன்வந்து அவர்களுக்கு உதவிட கற்றுக்கொள்வோம். சிறிய சிறிய இடங்களில் பொறுப்புடன் செயற்பட கற்றுக்கொள்வோம். செபம். இயேசுவே, துன்பப்படுவோருக்கு தன்னார்வத்துடன் எவ்வகை கைமாறும் எதிர்பாராமல் உதவிட தேவையான அருளையும் ஆசிரியும் உங்கள் பிள்ளைகளாகிய எமக்கு தாரும். ஆமேன். துணிவான மங்கை என் துயரத்தை துடைக்க என் வதனம் பதித்தேன் பரிசாகவே. உனக்காகவே உனக்காகவே சிலுவை பாடுகள் உனக்காகவே. 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகின்றார். மெசியா தாம் மாட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டுமல்லவா என தன் துன்பங்களை முன்னுரைத்த இயேசு மீண்டும் தரையில் விழுகின்றார். படை வீரர்களும் அவரை கொல்ல துடிப்பவர்களும் எள்ளி நகையாடுகின்றனர். நமது குடும்பங்களில் உள்ளவர்களும் எமது நண்பர்களும் தங்களது வாழ்க்கையில் எத்தனையோ முறை தவறி விழுந்துள்ளனர். ஆனால் அவர்கள் மனமாற்றம் பெற்று மீண்டும் எழவிடாமல் நான் எத்தனையோ முறை அவர்களை பார்த்து எள்ளி நகையாடி இருப்பேன். அன்பு இயேசுவே, அமைதியின் தூதுவரான நீர் சிலுவையின் பாரம் தாங்காமல் 2ஆம் முறை கீழே விழுந்தாலும் எங்களுக்காக எல்லாவற்றையும் அமைதியாக ஏற்று பகைமையை வென்றீர். உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்களும் அமைதியின் அவசியத்தை உணர்ந்தவர்களாய் உம்மை போல வாழவும் அமைதியை என்றும் விரும்பவும் கற்றுக்கொள்கின்றோம். செபம். அமைதியின் தேவனே, எங்களுடைய வாழ்வில் சவால்களை கண்டு சோர்ந்து விடாமல் உம்மை பின்பற்றி மீண்டும் எழுந்து நடக்க எமக்கு அருள் தாரும். ஆமேன். தோளில் சிலுவை உடலை அழுத்த 2ஆம் முறையாய் விழுந்தேனே மீண்டும் உனக்காகவே உனக்காகவே சிலுவை பாடுகள் உனக்காகவே. 8ஆம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகின்றார். நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள் என்று இயேசு யூத பெண்களிடம் கூறினார். தம்முடைய துன்பத்தை விட அவர்களுடைய துன்பம் பெரிது என்பதை நன்கு உணர்ந்தவராய் அவர்களுக்கு ஆறுதல் கூறினார் நம் கடவுள். அன்பு இயேசுவே, குழந்தைகளும் பெண்களும் மதிக்கப்படாமலும் மரியாதை கிடைக்கப்பெறாமலும் இருந்த காலத்தில் நீர் அவர்களை ஏற்று அரவணைத்தீர். இன்று நாம் அவற்றை மறந்து ஆண் பெண் வேறுபாடுகள் பற்றியே அதிகம் பேசுகின்றோம். பெண்களின் நிலைகளை உணராமல் அவர்களை இழிவுபடுத்துகின்றோம். மேலும் சிறுவர்களாகிய நாம் ஆசிரியர்கள் பெற்றோர்களுக்கு சரியான மரியாதை அளிக்காமல் நடக்கின்றோம். செபம். அன்பு இறைவா, நாமும் பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கவும் அவர்களை மதித்து செயற்படவும் அருள்தாரும். ஆமேன். கூட்டம் மனம் நொந்து வருந்த எனக்காய் எழ வேண்டாம் என்றேனே நான். மங்கையர் கூட்டம் மனம் நொந்து வருந்த எனக்காய் எழ வேண்டாம் என்றே
உனக்காகவே, சிலுவை பாடுகள் உனக்காகவே. 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறையாக விழுகிறார். வீழ்ச்சி மனித வாழ்வின் உயர்ச்சிக்கு ஒரு தடை. உறுதியில்லா மனிதனின் இறுதி நிலை. முயற்சியற்றவனின் தோல்வி. சிறுவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் எம் வாழ்வின் பல கட்டங்கள் வீழ்ச்சியை சந்திக்கிறோம். ஒரு சிலர் வீழ்ந்தாலும் உறுதியுடன் முயற்சி செய்து மீண்டும் எழும்புகின்றனர். பலர் தன் மன உறுதியை கைவிட்டு எழ மறுக்கின்றனர். ஆனால் அவர்களுள் சிலர் இயேசு விழும்போது எள்ளி நகையாடிய யூத படையினர் போல தாம் நிலையை மறந்து பிறரின் வீழ்ச்சியை கண்டு நகைக்கிறனர். இயேசு எத்தனை முறை விழுந்தாலும் விடாமுயற்சியோடு எழுந்து மீண்டும் நடந்தார். தனது மன வலிமையால் இறைவனின் சித்தத்தை நிறைவேற்ற எழுந்து நடந்தார். செபம். அன்பு இயேசுவே, நாமும் உம்மை போல வலிமையுடன் விடாமுயற்சியோடு எமது சவால்களில் வெற்றி கொள்ள கூடிய மனநிலையை தந்தருளும். ஆமேன். நின்று உம்மை மீட்க 3ஆம் முறையாய் வீழ்ந்தேன் இங்கே. உனக்காகவே, உனக்காகவே, சிலுவை பாடுகள் உனக்காகவே. 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகின்றார்கள். சிந்தனை. ஆடை மானத்தின் அடையாளம். வியர்வையாலும் இரத்தத்தாலும் நனைந்திருக்கும் இயேசுவின் உடைகளை களைந்து அந்த ஆடை யாருக்கு என்பதற்காக சீட்டு போட்டு தேர்ந்தெடுக்கின்றார்கள். உண்மையில் விலை மதிப்பில்லாதது அந்த ஆடைக்குள் இருந்த இயேசுவின் உடல்தான். மூடர்கள் முத்தை விட்டுவிட்டு சிப்பியை எடுத்து கொள்கின்றார்கள். அன்பு மகனே, மகளே, நீயும் நானும் இவர்களைப் போலவே ஆசையும் ஆணவமும் பொறாமையும் கோபத்தையும் சிப்பியைப் போல இறுக்கமாக இருந்து எம்முள் இருக்கும் முத்துக்களான அன்பு, விட்டு கொடுப்பு, உதவி செய்யும் குணங்களை மறைத்து வாழ்கின்றோம். சிந்திப்போம். நாம் முத்துக்களாக விலை மதிப்பற்ற இயேசுவைப் போல் மாறுவோமா? செபம். அன்பு இயேசுவே, என் புனித வாழ்விற்கு உம்மை பின்பற்றவும் முத்தாக உமக்கான வாழ்வு வாழவும் அருள்தாரும். ஆமேன். பாவத்தை களையா மனிதர் இங்கே என்னுடைகள் களைந்து பகிர்ந்தனரே. உனக்காகவே, உனக்காகவே, சிலுவை பாடுகள் உனக்காகவே. 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகின்றார். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். முன்பு இயேசுவின் ஆடைகளை களைந்தார்கள். இப்போது இயேசுவின் உடலை சிலுவையில் அறைகிறார்கள். முன்பு இயேசுவின் மேல் சிலுவையை சுமத்தினார்கள். இப்போது சிலுவை மேல் இயேசு. அவமானத்தின் உச்சகட்டமாக இயேசுவை சிலுவையில் தொங்க விடுகிறார்கள். இனி சிலுவை வேறு, இயேசு வேறல்ல. அன்பு மகனே, அன்பு மகளே, உனக்காக நான் சிலுவையிலே தொங்குகிறேனே, என்னை பார். என் காயங்கள் உனக்காக, என் பாடுகள் உன்னுடைய மனமாற்றத்திற்காக. இனிமேலாவது மனம் மாறுவாயா? உன் தவறுகளை என் கரங்களும் கால்களும் ஆணிகள் ஊடுருவி மன்னிக்கின்றன. மனம் மாறு. செபம். அன்பு இயேசுவே, எனக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையுண்ட உம் கரங்களாலும் கால்களாலும் வலியும் குருதியால் என் பாவங்களை கழுவும் அப்பா. ஆமேன். ஆணிகள் என்று என் சதையை கிழிக்க சிலுவையில் என்னை அறைந்தனரே. உனக்காகவே, உனக்காகவே, சிலுவை பாடுகள் உனக்காக. 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகின்றார். தாமே துன்புற்று பகைமையை அழித்தார். சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஓருடலாக்கி
கடவுளோடு ஒப்புரவாக்க இவ்வாறு செய்தார். என் அன்பு பிள்ளையே, சற்று சிந்தித்துப் பார். எனக்கென்று இருந்த தாயை கூட உனக்காகவும் உலகுக்காகவும் தாயாக தந்தேன். உனக்காக பாடுகள் பட்டேன், முள்முடி ஏற்றேன், தரையை முத்தமிட்டேன். என் வேதனையில் கூட உனக்கு ஆறுதல் கூறினேன். இப்போது என் உயிரை கூட உனக்காக இழக்கிறேன். எனக்காக நீ என்ன செய்ய போகிறாய்? மகனே, மகளே, எனக்காக உன்னை நீ மாற்றிக்கொள். உனக்கான உலகத்தில் உனது எண்ணங்கள் சிறகடிக்க என்னை பின்பற்று. செபம். அன்பு இயேசுவே, என் பாவங்களை மன்னித்து உம்மை போல என் வாழ்வு மாறவும் அன்பும் பரிவும் பெற்று என் வாழ்வு பிரகாசிக்கவும் வரம் தாரும். ஆமேன். உயிரற்ற மகனின் உடலை தாங்கும் தாயின் நிலையும் உனக்காகவே 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 சிலுவை பாடுகள் உனக்காகவே. 13ஆம் நிலை. இறந்த இயேசுவை அவர் தாய் மரியின் மடியில் அமர்த்துகின்றார்கள். கல்லான இதயமும் கசியக்கூடிய கல்வாரி நிலையே இதுவாகும். இவ்வியாகுல அன்னையின் கண்கள் உங்களை கேட்கும் கேள்விகள் என்னவென்று கேட்கவில்லையா? என்னை என் உறவினரான எலிசபெத் அன்று ஆண்டவரின் தாயென்று கூறி உயர்த்த காரணமான என் மகனை சிலுவை மரத்தில் இருந்து இறக்குகின்றனர் பார். 5000 பேருக்கு உணவளிக்க அவன் கண்கள் பரிவு கொண்டன. இன்று அதே கண்கள் என் ஓலமிடும் சத்தம் கேட்டும் திறவாமல் இருப்பது ஏன்? ஓடி ஓடி சென்று பாவிகளை தேடிய கால்களும் வல்லமையோடு குணமளித்த கரங்களும் மரத்து போய் கிடக்கின்றனவே ஏன்? கடைசியாக உன்னை கேட்கிறேன். என் மகன் உயிர் பிரியும் வேளையிலும் கூட என்னை அவர் தன் அன்பு சீடரிடம் ஒப்படைத்துவிட்டு உயிர் பிரிந்தார். நீ உன் பெற்றோரின் கடைசி காலம் வரை அவர்களை உன் கூடவே வைத்து பராமரிப்பாயா? பதில் கூறு. செபம். இப்பாவிகளுக்காக உம்மாவியை ஒப்படைத்த இயேசுவே, நம் வாழ்வின் கடைசி பொழுதின் போது வியாகுல தாயாரின் உதவியை பெற வேண்டி நிற்கின்றோம் தந்தையே. ஆமென். மகனின் உடலை தாங்கும் தாயின் நிலையும் உனக்காகவே 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 சிலுவை பாடுகள் உனக்காகவே. 14ஆம் நிலை. இயேசுவை அடக்கம் செய்கிறார்கள். சிந்தனை. ஜூத சமூகத்தில் குழப்பம் உண்டாக்கியவனை ஒழித்துவிட்டோம், புதைத்துவிட்டோம் என்ற நிம்மதி பெருமூச்சு விட்டனர் ஜூத தலைவர்கள். உலகப்போக்கிற்கு சாவு என்பது முடிவாக இருக்கலாம், ஆனால் இறையாட்சியின் போக்கிலே சாவு ஒரு ஆதாயம். இயேசு என்றும் வாழ்கின்றார். அவர் சாகவில்லை, அவர் அடக்கம் செய்யப்படவில்லை. இயேசு தன் மீது சுமந்து கொண்ட மனிதரின் சென்ம பாவமும் சாபங்களும் மற்றும் தீமைகளும் தான் சாவுக்குள்ளாகின, அடக்கம் செய்யப்பட்டன. நல்லவரை அழித்துவிட்டால் தீயவருக்கு குதூகலம், ஆனால் ஒரு நேர்மையாளர் இறந்தாலும் அவருடைய நேர்மை என்றுமே வாழும். அதுபோலவே இயேசுவும் வாழ்கின்றார். செபம். இயேசுவே, எம் பயத்தினாலும் சுயநலத்தினாலும் நாம் பல தவறுகளை செய்கின்றோம். உமது அன்பினால் எமது வாழ்க்கை நேர்மையாக இருக்க துணை செய்தருளும். ஆமென். உனக்காகவே சிலுவை பாடுகள் உனக்காகவே மனம் மாறவே வழிகாட்டவே அழைத்தேன் வருவாயா என் அன்பே நீ. பிரியமான சகோதரங்களே, தவக்காலத்தின் முக்கிய தூண்களாகிய செபம், தவம்,
தான தர்மம் ஆகியவற்றை நாங்கள் இந்த நாட்களிலே பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு அங்கமாகிய செப வாழ்வை நாங்கள் ஆழப்படுத்தும் நோக்கத்துடன் சில்லாலை கதிரை மாதா அன்னை ஆலயத்தில் இயங்கி வரக்கூடிய திருப்பாலத்துவ சபை சிறார்களும் ஊக்குவிப்பாளர்களும் இணைந்து மாதகல் லூர்து அன்னை கெவியில் இருக்கிற இந்த சிலுவை பாதை தியானங்களை நாங்கள் தரிசித்து இந்த தியானங்களை சிந்தித்திருக்கிறோம். இந்த மாணவர்கள் தங்களுடைய இந்த சிறு பராயம் தொட்டு இறைவனை சந்திக்கிற மக்களாக, இறைவனை தேடுகிற மக்களாக இருக்க வேண்டும் என்கிற அந்த தாகத்தோடு இங்கு வருகை தந்து பக்தியோடு இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் இறைவனுடைய ஆசீர் என்றும் இருக்க இந்த வேளையிலே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். தவக்காலத்தினுடைய ஒவ்வொரு பண்புகளையும் நாங்கள் கடைப்பிடிக்க இறைவன் நமக்கு ஆசியால் வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த தயவுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இறைவனை போற்றுவோம். இறைவன் எங்கள் ஒவ்வொருவரையும் தன்னையும் எம் அயலவரையும் எம்மையும் அன்பு செய்ய அழைக்கிறார். அந்த அன்பின் குரலுக்கு நாங்கள் செவிமடுப்போம். அன்பின் மக்களாக வாழ முயல்வோம். ஆமேன். திருத்தந்தையினுடைய கருத்துகளுக்காக நாங்கள் விசேடமாக மன்றாடுவோம். அவர் உடல் நலம் தேறி தன்னுடைய பணிகளை தொடர்ந்து ஆற்ற அவர் ஆரம்பித்து வைத்திருக்கக்கூடிய கூட்டொருங்கியக்க சிந்தனை வலுப்பெற, ஒவ்வொரு தல திரு அவையிலும் அது அர்த்தம் பெற, ஒவ்வொரு பங்கிலும் அது ஆழம் பெற, ஒவ்வொரு தனி மனிதலும் ஒவ்வொரு கூட்ட அமைப்புகளிலும் அது செயற்பாடு மிக்கதாக மாற இறைவனுடைய அருளுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். மரியனுடைய பரிந்துரை எமது சிறுவர்கள் அனைவரோடும் இந்த காணொளியூடாக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் இருக்கும்படியாக மன்றாடுவோம். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.